தமிழ்நாடு காவல்துறை சும்மாவா தட்டி தூக்கிட்டோம்ல. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பிரச்சனையில தட்டி தூக்கியாச்சு. 3 பேரு சிக்குனாங்க. அதுவும் படிக்கிற பசங்க மாணவர்கள். காவல்துறை சும்மா விடுமா? ஆமாங்க, சும்மா அவங்கள படிக்கிற வயசுல தேவையா? அவங்களுக்கு தேவையா? என்ன செஞ்சிருக்காங்க? அந்த மாணவி பிரச்சனை எவனோ சீண்டிட்டியான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு முன்னாடி போய் போராட்டம் பண்ணியிருக்காங்க. உடனே அவனை சமூக விரோதியை கைது செய், இது ஒண்ணு அப்படின்னு சொல்லி கைது பண்ண சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நான் அவனை நானே சேகர அப்படின்னு சொல்லி பிரியாணி கடைக்காரனை கைது பண்ணியாச்சு. மறுபடியும் கூட இருக்கணும்லாம் கைது ஒண்ணு போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்பயே காவல்துறை அதிகாரிகள் என்ன செஞ்சாங்கன்னா, தம்பிலா உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், நாங்க யாரையும் கைது பண்ணணும் கைது பண்ணக்கூடாதுங்களா எங்களுக்கு தெரியும், நீ தேவையில்லாம போராடாதீங்க, படிக்கிற வயசுல உனக்கு தேவையில்ல அப்படின்னு அரைச்சு பத்தி விட்டாங்க. அவங்களும் போயிட்டாங்க. போனவங்க சும்மா அமிக்கிட்டு இருக்கணும்ல, பொத்திட்டு இருக்க வேண்டியானா அதை விட்டு போட்டு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு உருவ பொம்மையை எடுத்து அந்த பேண்ட் சட்டையை எடுத்து அதுக்குள்ள வைக்கலாம் திணிச்சு பஞ்சு இதெல்லாம் வச்சு நல்லா மனிதன் கணக்கா ரெடி பண்ணி, ஒரு மனுஷன் கணக்காவே ரெடி பண்ணிட்டாங்க. ரெடி பண்ணி தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டு இதுக்கு உடம்பு வந்து கையில வாயில அந்த முகத்துல அந்த உருவப்பையில ரத்தம் வர மாதிரி படத்தை வரைஞ்சு போய் தூக்கிட்டு போயிருக்காங்க. இங்கே ரோட்டு வழி அப்படியே தூக்கிட்டு போறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு அடி விட்டுருச்சு, நோய் வந்துருச்சு, தமிழ்நாடு அரசுக்கு நோய் வந்துருச்சு, யாராவது சிகிச்சை அளிங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போறோம் அப்படியே கூவிக்கிட்டே போயிருக்காங்க. எவ்வளவு இதெல்லாம் கொழுப்புல எல்லாம் கொழுப்புல. தமிழ்நாடு அரசு எப்படி சூப்பரா இருக்கு, நல்லபடியா இருக்கு. அவனை பிரியாணி கடைக்காரனை கைது பண்ணியாச்சு. அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படியே தூக்கிட்டு போய் சென்னை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு கூட்டம் இருக்கும், ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு தூக்கிட்டு போய் ஐசியூல உடனே சேருங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில தமிழ்நாடு அரசுன்னு காமெடி பண்ணிருக்காங்க. வார்டுல ஓபியில பதிஞ்சிருக்காங்க. அந்த சீட்டு பத்தி இடத்துல போய் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு தமிழக அரசு 1971 இருந்து இருந்துச்சு, இடையில காய்ச்ச மண்டவலிலாம் வரும். இப்போ 2022 இருந்து இப்ப 24 வரை ரொம்ப விவியர் ஆயிடுச்சு, சீரியஸ் ஆயிடுச்சு, வாய்வில்லா ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி பேர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. வயசு 50 சொல்லி பேர் லிஸ்ட்டை கொடுத்து அட்மிட் பண்ண சொல்லி ஐசியூல அட்மிட் பண்ண சொல்லி போராட்டம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் திமிர்ல அவங்களுக்கு ஒரு பொம்மையை எடுத்துட்டு வந்துட்டு தமிழ்நாடு அரசுன்னு சொல்லி அதுக்கு ரத்தம் வருது, கையால் உடஞ்சு வச்சுன்னு காமெடி பண்றீங்க. தமிழ்நாடு அரசுல உங்களுக்கு இலக்காரம். அங்கேயும் ஒரு சாந்தமான அதிகாரி இருந்தாரு. அந்த அதிகாரி உடனே என்ன செஞ்சாரு, போங்கடா தம்பிகளா படிக்கிற வயசுல தேவகடான்ட்டு வரட்டி விட்டுனே போயிட்டாங்க. போனப்புறம் ஆனா அங்க இருக்க ஒரு 200 ரூபாய் டீம், நம்ம கழக உறுப்பினர் இல்லாத இடம் எங்க இருக்கு, எல்லா பக்கமும் இருப்போம். நாங்க வீடியோ எடுத்த ஒரு கமுக்கமா அதிகாரிகளுக்கு அனுப்பி, என்ன சின்ன பிள்ளைங்க கிண்டல் பண்றாங்க, நக்கல் மயிர் பண்றாங்க, என்னவா ஒரு திமுக ஆட்சியில இப்பெல்லாம் செய்யலாமா, திராவிட மாடல கிண்டல் அடிக்கலாமா அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரி என்னன்னு ஒழிஞ்சுக்கிட்டாங்க. காவல்துறை அதிகாரி நம்ம கைது பண்ண சொல்றாங்க, உடனடியாக கைது பண்ணோம். ஆனா போனோம்னா மதியம் கூட்டமா இருக்கும். இது ஒண்ணுமே இவங்க ஒரு பெரிய இதுல செஞ்சுட்டாங்க. ஒரு திராவிட மாடல் ஆட்சி கேலியும் கிண்டலுமா இருக்க திராவிட மாடல் ஆட்சி, ரெட்ட அர்த்த வசனம், நக்கல், இதெல்லாம் நமக்குத்தானே திராவிட மாடலுக்கே உரியதே. இதை போய் இன்னொருத்தவன் பேசலாமா? அவங்கள அந்த மதம் படிக்கிறவங்க பேசலாமா? அவங்கள சும்மா விடக்கூடாது. அவங்கள கப்புன்னு கோழி குஞ்சு அமுக்கிற மாதிரி அமுக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்ட்டு காலைல 4 மணிக்குங்க ஏதோ அமரன் படத்துல சுகார்த்திய தீவிரவாதியா பிடிக்க போன மாதிரி போயிருக்காரு. போலீஸ் படையை கூட்டு போய் அவங்க இருக்க அலுவலகம், அந்த பசங்க தங்கி இருக்க அலுவலகத்துக்கு போய் அதுக்கெல்லாம் 4 மணிக்கு கைது பண்ணியிருக்காங்க. அது ஒரு 4-5 மணி பெரிய பில்டிங்கா. அந்த பில்டிங்ல சொந்தக்காரங்க தான் குடியிருக்காங்க. ஆனா சொந்தக்காரங்க ஏற்கனவே பாவம், அவங்களாம் அப்ராணியோட போலீஸை பார்த்து பயந்து பதுங்கிட்டாங்க. அந்த பையங்க என்ன உங்களுக்கு தெரிஞ்ச பையங்களான்னு கூட கேட்டிருக்காங்க. அப்ப இவங்கள யாருமே பார்த்தலன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. அது என்ன செய்ய, அப்பார்ட்மெண்ட் வாழ்க்கை ஆகி போச்சு. பக்கத்து ரூம்ல யார் இருக்கா, யார் செத்தா, யார் இருந்தான்னா கூட கேட்கக்கூடாத காலம் ஆகி போச்சு. இப்படித்தே நம்ம இருக்கு. கிராமப்புற வாழ்க்கையில அழிஞ்சு போச்சுல. உறவு, சொந்தம், வந்தம், கூட பிறந்தவன், கூட இயக்கம், அதெல்லாம் நமக்கு தேவையில்ல அப்படின்ட்டு எங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தங்களும் அவங்க சொந்தக்காரங்களும் சொல்லிட்டாங்க. அப்படி பாவம் பசங்களை பிடிச்சி இழுத்துட்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. நம்ம எவ்வளவு பெரிய குற்றம் அதெல்லாம். ஒரு காமெடி படிக்கிறவன் காமெடி பண்ணிருக்கியா. மாணவர்களின் போராட்டத்தை தடுத்த அது மனிதமே கிடையாது. மாணவர்கள் போராட்டத்தை அடுத்த நிலைக்கு ஒரு இடத்த, நாட்டை, ஊரை, மாநிலத்தை உயர்வு பெற செய்யும். இதே இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்கள் நடத்தினது தானே. அந்த மாதிரி மாணவர்கள் போராட்டத்தை முடக்க நினைச்ச எந்த அரசும் நிலைச்சதா சரித்திரமே இல்லை. இதை ஸ்டாலின் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். பாத்துக்கங்க. உங்க அதிகாரிகளுக்கு தயவு செய்து சொல்லுங்க, மாணவர்கள் போராட்டத்தை முடக்க வேணாம்னு. தம்பிகளுக்கு வாழ்த்துக்கள், நல்ல போராட்டத்தை முன்னெடுத்திருக்கீங்க, இதா செஞ்சதுக்கு வாழ்த்துக்கள். சிறைச்சாலை தவச்சாலைன்னு கடந்துவோங்கப்பா.
அடுத்து வந்து இதை போட்டு கழிச்சு விட்டுக்கலாம். அடுத்து படிப்பையும் பார்க்கணும், அதை நல்லபடியா பாருங்க. இதுக்காக வருத்தப்படாதீங்க. நான் எது கஞ்சா விற்கல, போதைப் பொருள் விற்கல, எவங்க கூட சண்டை ஓடல, அநாகரிகம் அது பண்ணல, பொம்பளை பிள்ளைகளை இது பண்ணல. நாட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளைக்கு நீதி கேட்டு தானே போயிருக்க, ஜெயிலுக்கு போயிருக்க. நல்ல சந்தோஷமா இரு, எந்த கவலையும் பட வேண்டாம். அவங்க அந்த ஜெயிலுக்கு போன தம்பிகள் குடும்பமும் எந்த கவலையும் படாதீங்க. நான் வந்து அடுத்து யாரோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு ஆபத்து, அந்த பிள்ளைக்காக கண்ணுக்கு தெரியாத பிள்ளைக்காக போராடி உள்ள போயிருக்காங்களே, அவங்க பெத்த அப்பா அம்மா சொந்தக்காரங்க எல்லாம் வந்து பெருமைப்படணும். யாரும் கவலைப்பட தேவையில்ல. நன்றி, வணக்கம். தமிழை போற்றி.